அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. விசுவாசத்தால் நீதிமான்கள் பிழைப்பார்கள், விசுவாசிப்போர் தேவ மகிமையை காண்பார்கள். நாம் விசுவாசிப்பவர் இன்னார் என்று அறிவோம், முற்றுமுடிய நம்மை காத்திட வல்லவர். ஒரு புதிய பல்லவி நாங்கள் பாடுகிறோம், கற்றுக்கொண்டு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். விசுவாசத்தால் நீதிமான்கள் பிழைப்பார்கள், விசுவாசிப்போர் தேவ மகிமையை காண்பார்கள். விசுவாசத்தால் நீதிமான்கள் பிழைப்பார்கள், விசுவாசிப்போர் தேவ மகிமையை காண்பார்கள். சொல்லுங்க, விசுவாசத்தால் நீதிமான்கள் பிழைப்பார்கள், விசுவாசிப்போர் தேவ மகிமையை காண்பார்கள். நாம் விசுவாசிப்பவர் இன்னார் என்றறிவோம், நாம் விசுவாசிப்பவர் இன்னார் என்றறிவோம். முற்றுமுடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர், முற்றுமுடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். நாம் விசுவாசிப்பவர் இன்னார் என்றறிவோம், முற்றுமுடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். விசுவாசத்தால் நீதிமான்கள் பிழைப்பார்கள், விசுவாசிப்போர் தேவ மகிமையை காண்பார்கள். விசுவாசத்தால் நீதிமான்கள் பிழைப்பார்கள், விசுவாசிப்போர் தேவ மகிமையை காண்பார்கள். நாம் விசுவாசிப்பவர் இன்னார் என்றறிவோம், ஆமென். முற்றுமுடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். சாத்தானை ஜெயித்திடுவோம் விசுவாசத்தால், சோதனையாவும் சகித்திடுவோம் விசுவாசத்தால். சாத்தானை ஜெயித்திடுவோம் விசுவாசத்தால், சோதனையாவும் சகித்திடுவோம். ஆமா, அல்லேலூயா. ஜெயிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, சகிக்கிறதுக்கும் விசுவாசம் வேணும். அல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசம் என்பது ஒரு பகுதியை மாத்திரம் போதிக்கப்படுகிறது. இந்த பல்லவி ரெண்டு பகுதியையும் இணைத்து எழுதுவதற்கு, இந்த பாடலை எழுதுவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. சொல்லுங்க, சாத்தானை ஜெயித்திடுவோம் விசுவாசத்தால், சோதனையாவும் சகித்திடுவோம். சாத்தானை ஜெயித்திடுவோம் விசுவாசத்தால், சோதனையாவும் சகித்திடுவோம் விசுவாசத்தால். நாம் விசுவாசிப்பவர் இன்னார் என்றறிவோம், நாம் விசுவாசிப்பவர் ஆமென் இன்னார் என்றறிவோம். முற்றுமுடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர், முற்றுமுடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். சிங்கத்தின் வாயை அடைத்திடுவோம் விசுவாசத்தால், மரணமானாலும் துணிந்து நிற்போம். சிங்கத்தின் வாயை அடைத்திடுவோம் விசுவாசத்தால், மரணமானாலும் துணிந்து நிற்போம். கைத்தட்டி, நாம் விசுவாசிப்பவர் இன்னார் என்றறிவோம், விசுவாசிப்பவர் இன்னார் என்றறிவோம். முற்றுமுடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர், முற்றுமுடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். குறைவுகள் யாவும் நிறைவானதே விசுவாசத்தால், உயர்வோ தாழ்வோ வாழ்ந்திட கற்றும் விசுவாசத்தால். குறைவுகள் யாவும் நிறைவானதே விசுவாசத்தால்,
உயர்வோ தாழ்வோ வாழ்ந்திட கற்றோம் விசுவாசத்தால். நாம் விசுவாசிப்பவர் இன்னாரென்றறிவோம். நாம் விசுவாசிப்பவர் Glory. இன்னாரென்றறிவோம். முற்று முடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். முற்று முடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். உலகை உதறி தள்ளிவிட்டோம் விசுவாசத்தால். உன்னத ராஜ்யம் கண்முன் வைத்தோம் விசுவாசத்தால். உலகை உதறி தள்ளிவிட்டோம் விசுவாசத்தால். உன்னத ராஜ்யம் கண்முன் வைத்தோம் விசுவாசத்தால். நல்ல தலைக்கு மேல கைத்தட்டி நாம் விசுவாசிப்பவர். இன்னாரென்றறிவோம். நாம் விசுவாசிப்பவர். மீண்டும் நாம் விசுவாசிப்பவர். இன்னாரென்றறிவோம். ஓஹோ, நாம் விசுவாசிப்பவர். இன்னாரென்றறிவோம். முற்று முடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். முற்று முடிய நம்மை இயேசு காத்திட சேர்ந்து வல்லவர். நாம் விசுவாசிப்பவர். இன்னாரென்றறிவோம். நாம் விசுவாசிப்பவர். Glory, glory. முற்று முடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். முற்று முடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். விசுவாசத்தால் நீதிமான்கள் பிழைப்பார்கள். விசுவாசிப்போர் தேவ மகிமையை காண்பார்கள். விசுவாசத்தால் நீதிமான்கள் பிழைப்பார்கள். Amen. விசுவாசிப்போர் தேவ மகிமையை அப்படி கடைசியா தலைக்கு மேல கைத்தட்டி நாம் விசுவாசிப்பவர். இன்னாரென்றறிவோம். ஓஹோ, நாம் விசுவாசிப்பவர். இன்னாரென்றறிவோம். நாம் விசுவாசிப்பவர். இன்னாரென்றறிவோம். முற்று முடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். முற்று முடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் விசுவாசிப்பவர் இன்னார் என்றறிவோம். முற்று முடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். முற்று முடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். நாம் விசுவாசிப்பவர். இன்னாரென்றறிவோம். அப்படி தலைக்கு மேல கைத்தறி விசுவாசிப்பவர். ஆமென். இன்னாரென்றறிவோம். முற்று முடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். முற்று முடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். சிங்கத்தின் வாயை அடைத்திடுவோம் விசுவாசத்தால். மரணமானாலும் துணிந்து நிற்போம் விசுவாசத்தால். சிங்கத்தின் வாயை அடைத்திடுவோம் விசுவாசத்தால். மரணமானாலும் துணிந்து நிற்போம் விசுவாசத்தால். நாம் விசுவாசிப்பவர். இன்னாரென்றறிவோம். நாம் விசுவாசிப்பவர். இன்னாரென்றறிவோம். முற்று முடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். முற்று முடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். குறைவுகள் எல்லாம் நிறைவானதே விசுவாசத்தால். உயர்வோ தாழ்வோ வாழ்ந்திட கற்றோம் விசுவாசத்தால். குறைவுகள் யாவும் நிறைவானதே விசுவாசத்தால். உயர்வோ தாழ்வோ வாழ்ந்திட கற்றோம் விசுவாசத்தால். உயர்வோ தாழ்வோ வாழ்ந்திட கற்றோம் விசுவாசத்தால். நான் விசுவாசிப்பவர் இன்னார் என்றறிவோம். நாம் விசுவாசிப்பவர். இன்னார் என்றறிவோம். முற்று முடிய நம்மை
இயேசு காத்திட வல்லவர். ஓஹோ முற்றுமுடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். நாம் விசுவாசிப்பவர் இன்னார் என்றறிவோ. கைகளை உயர்த்தி நாம் விசுவாசிப்பவர் இன்னார் என்றறிவோ. முற்றுமுடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். முற்றுமுடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். கைகளை உயர்த்தி நாம் விசுவாசிப்பவர் இன்னார் என்றறிவோ. நாம் Glory. விசுவாசிப்பவர் இன்னார் என்றறிவோம். முற்றுமுடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். முற்றுமுடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். நாம் விசுவாசிப்பவர் இன்னார் என்றறிவோம். நாம் விசுவாசிப்பவர் இன்னார் என்றறிவோம். முற்றுமுடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். ஓ முற்றுமுடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். ஹalleluya thank glory 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 சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆமென். கை உயர்த்தி சொல்லுங்க, நாங்கள் விசுவாசிப்பவர் இன்னார் என்று அறிவோம். அவர் எங்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களின் நற்கிரியை தொடங்கினவர் இறுதி நாள் வரை நடத்த வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் அவரை நம்புறீங்க? அந்த தேவன் தான் இந்த காலை வேளையிலே அவருடைய அற்புதமான வார்த்தையை நமக்கு சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 30:19. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நல்ல நன்றி சொல்லுவோம். அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்றார். இனி நீ அழுது கொண்டிராய். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில கண்ணீரே வராதுன்னு அர்த்தம் கிடையாது. வாழ்க்கையில இனி அழுகையே வராதுன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ நீ என்ன பிரச்சனையோடு அழுது கொண்டிருக்கிறாயோ, இப்போ நீ என்ன காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாயோ,
அந்த காரியத்தை குறித்து நீ அழமாட்டாய். கர்த்தர் அதிசயம் செய்திடுவார். விசுவாசத்தோடு அப்பான்னு சொல்லுங்க. என் கண்ணீரை துடைக்கிறவரே, அப்பா கூக்குரலை கேட்கிறவரே, அப்பா உருக்கமாய் இறங்குகிறவரே. நன்றி அப்பா. சத்தத்தை கேட்ட உடனே அவர் எப்படி இறங்குறாரா? அதை கேட்ட உன் சத்தத்துக்கு அவர் உருக்கமா இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். சில பேர் நம்ம சத்தத்தை கேட்கவே அவங்களுக்கு பிடிக்காது இந்த உலகத்துல, அப்படிதானே? என்ன ஓயாம பேசிக்கிட்டே இருக்கீங்க, சும்மா இருங்கன்றுவாங்க. ஆனா நீ எப்ப பேசினாலும் உன் சத்தத்தை கேட்க ஆசையா இருக்கிற ஒரே தகப்பன் நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே. அதுவும் இங்க பிரச்சனையிலிருந்து அப்பா அப்படி நீ கூப்பிடுற சத்தத்தை கேட்கறதுக்கு அவர் உருக்கமா இறங்குகிறார். கேட்ட உடனே அழகா இருக்கு பாருங்க. அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். உன் சத்தத்துக்கு அவர் உருக்கமா இறங்குகிறார். ஹல்லேலூயா. பர்திமேயை கூப்பிட்டு பார்க்குற எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் அவன் சத்தத்தை அடக்க பார்க்குறாங்க. நீ கூப்பிடாத, உன் சத்தமிடாத. உன் சத்தத்துக்கு ஆண்டவர் பதில் தர மாட்டார், அவர் நடந்து போய்கிட்டே தான் இருக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அவர் நடந்து போறவர் மாதிரி காட்சி அளித்தாலும், திரள் கூட்டம் அவரை சூழ்ந்திருந்தாலும், அவருடைய கவனம் எல்லாம் அந்த ஒரு பர்திமை மேல மாத்திரமே இருந்தது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் மீது அவருடைய முழு கவனமும் இருக்கிறது. நீ நினைக்கலாம், என் ஜபத்துக்கு பதில் இல்லை, என் கண்ணீருக்கு பதில் இல்லை, எவ்வளோ நாள் காத்திருக்கிறேன், ஒன்னும் அற்புதம் நடக்கலைன்னு. நான் உனக்கு கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கிறேன். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உனக்கென்று நியமித்த வேளை வரும்போது உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்து சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை கம்பீரமாய் உயர்த்துகிற தேவனவர். நாம் விசுவாசிப்பவர் இன்னார் என்றறிவோம். நாம் விசுவாசிப்பவர் இன்னார் என்றறிவோம். முற்று முடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். முற்று முடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். நாம் விசுவாசிப்பவர் நாம் விசுவாசிப்பவர். Thank you Jesus. முற்று முடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். முற்று முடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்திருக்கிற கண்ணே. நிறைய பேர் அப்படியே வெளி தோற்றத்தில் நல்ல ஃபேர் அண்ட் லவ்லி எல்லா லவ்லியும் போட்டு முகத்தை அப்படியே பளபளப்பாக்கி கொண்டு வந்திருந்தாலும் நீ தனிமையில சிந்துகிற கண்ணீரை அவர் அறிவார். உன் உள்ளத்தின் விரக்தி அவருக்கு தெரியும். மனதின் ஆழத்தில் இருக்கிற அழுத்தங்கள், கேள்விகள், குழப்பங்கள், சில நேரத்தில் உனக்குள்ள ஏன் வாழ்றோன்னு கூட என்ன வரலாம். உன்னை அறிந்த ஆண்டவர் இந்த காலை வேளையில் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். உன் சூழ்நிலைகளை புரிந்த தகப்பன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நீ வாழ்ந்திருப்பாய். நீ வாழ்ந்திருப்பதோடு மாத்திரமல்ல, நீ அநேகரை வாழ வைக்கிற ஒரு கூட்டமாய் எழும்பி நிற்பாய் என்பதை மறந்து போகாதே. இந்த வார்த்தை சிலருக்கு ஆண்டவர் நேரடியாய் பேசி கொண்டிருக்கிறார். உன்னுடைய இதயத்தை அறிந்த தகப்பன். அதனால தான் தாவீது சொல்றான், என் கண்ணீர் உம்முடைய கணக்கில் இருக்கிறது. அல்லேலூயா. மனிதர்கள் நம்ம பேங்க் பேலன்ஸை வச்சு தான் நம்மளை மதிப்பாங்க. ஆனா இவர் பேங்க் பேலன்ஸை பார்க்குறாரே இல்லையோ, உன் கண்ணீர்ல ஒரு துளிய கூட அவர் வீணா அலட்சியமா எண்ணாத தகப்பன். அல்லேலூயா. அல்லேலூயா. அலட்சியப்படுத்த மாட்டார். உன் கண்ணில் இருந்து ஒரு துளி கண்ணீர் அவர் பாதத்தில் விழுறத
அலட்சியம் பண்ணப்பட்ட. அதனால தான் சங்கீதக்காரன் அழகா சொல்றான், உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலும் முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் அருவருக்காமலும் தம்மை நோக்கி அவன் கூப்பிடும் போது அவனை கேட்டு அருளினார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி நீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே, போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழை. கண்ணீரே இல்லாத ஒரே ஒரு இடம் எங்க? அங்கதான் கண்ணீரே கிடையாது. இந்த பூமியில அப்பப்ப என்ன வரும்? உலகத்திலே உங்களுக்கு உண்டு. அந்த உபத்திரவத்துல உதவி செய்ய கர்த்தர் நம்மோடு உண்டு. அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தகப்பன் அவர். அல்லேலூயா. அவர் உங்களோட தான் இருக்கிறார். நீங்க தான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அவரை பாக்கீங்க. அவர் எப்பவும் கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. எப்பவும் எங்க தான் இருக்கிறார்? கூட அதான் சொன்னார், தண்ணீரை கடந்தாலும் நோடி இருப்பேன், அக்கினியில் நடந்தாலும். நான் உங்களோட அப்படி இருக்க முடியுமா? நீங்க தண்ணிக்குள்ள கஷ்டப்படும் போது முடியாது இல்ல. உங்க வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துன்பத்திலும் கைப்பிடித்தவங்க இருக்க முடியுமா? எல்லாம் அப்படியே பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா இமை பொழுது கூட உன்னையும் என்னையும் விட்டு விலகாத ஒரு ஆத்தும நேசர் உண்டானால் அது இயேசு மாத்திரமே. அவருக்கு ஒரு பெரிய அல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிப்பவர் இன்னார் என்றறிவோம், விசுவாசிப்பவர் இன்னார் என்றறிவோம். முற்று முடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர், முற்று முடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். விசுவாசத்தால் நீதிமான்கள் பிழைப்பார்கள், தேவ மகிமையை காண்பார்கள். நாம் விசுவாசிப்பவர் இன்னார் என்றறிவோம், விசுவாசிப்பவர் இன்னார் என்றறிவோம். முற்று முடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர், முற்று முடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். வேதத்தில் ஆண்டவர் ஒரு 3 பேருடைய கண்ணீரை எப்படி துடைத்தார் கண்டார் என்பதை குறித்து நான் சொல்லி உங்களுக்கு முடிக்க வாஞ்சிக்கிறேன். முதலாவது, கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 21வது அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஆகார் சப்தமிட்டு அழுகிறாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா.
16வது வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சப்தமிட்டு அழுதாள். சப்தமிட்டு அழுதாள். சப்தம் இல்லாமலும் அழ முடியும், சப்தமிட்டும் அழ முடியும். அல்லேலூயா. ஏன் பிள்ளை சாக போது? என்ன நடந்துச்சு? இந்த சாராள் பேச்ச நம்பி ஆபிரகாமுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஒரு குழந்தை பெற்றெடுத்தாள் ஆகார். ஆனால் அது தேவ சித்தம் அல்ல. இப்ப பிரச்சனை வந்துட்டு சாராள் சொல்லுகிறார், ஆகாரையும் இஸ்மவேலையும் புறம்பே தள்ளும். அவன் வீட்டில் என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. ஆண்டவரும் சொல்லிட்டாரு, சாராள் சொல்றதெல்லாம் கேளு ஆபிரகாம், அப்படியே செய்திரு, இஸ்மவேலை நான் ஆசீர்வதிப்பேன். நடந்தது என்ன? ஆபிரகாம் என்ன செய்தான்? 14வது வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டார். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். ஆபிரகாமை நம்பி தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாலோ அந்த மனிதனால் இப்பொழுது ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவனுக்கு செய்ய முடிந்ததெல்லாம் அவனை அனுப்பிவிட்டான். கொஞ்சம் அப்பத்தை கொடுத்து தண்ணியை கொடுத்து போயிட்டு வாகா, போயிட்டு வா, அவ்வளவுதான் செய்ய முடியும். இதுதான் உலகம், இதுதான் சூழ்நிலைகள். எல்லாம் உன்னை ஒரு நாள் அனுப்பிவிடும். எதை எதை நம்பி நீக்கிறாயோ அதெல்லாம் உன்னை என்ன செய்துவிடும்? அனுப்பிவிடும். வனாந்திரத்தில் போய் அலைந்து திரிகிறார். யோசித்து பாருங்க. கையில ஒரு குழந்தையோடு கூட தனி பெண்ணாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவள் எந்த துருத்தி தண்ணீரை நம்பி வனாந்திர பயணத்தை ஆரம்பித்தாலோ அந்த துருத்தி தண்ணீர் செலவழிந்து போயிற்று. இப்பொழுது பிள்ளைக்கு கொடுப்பதற்கும் தண்ணீர் இல்லை, தனக்கும் தண்ணீர் இல்லை. பிள்ளை சாகர நிலை அடைந்து விட்டது. சப்தமிட்டு அழுகிறாள், சப்தமிட்டு அழுகிறாள். எல்லாம் என்னை கைவிட்டது, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சப்தமிட்டு அழுகிற நேரத்தில் அவள் அழைக்காமலே பரலோகம் அவளை தேடி வந்து அற்புதம் செய்தது. அவளை தேடி வந்து பதில் கொடுத்தது. அவள் கூப்பிடுதலின் கதறலை கேட்டு. வாழ்க்கையில் கைவிடப்பட்ட சூழ்நிலையில வந்திருக்கிறீங்களா? ஒருத்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. எல்லாம் கைவிட்டாங்க பிரதர். தாய், பெற்ற தாய், தந்தை, சகோதரர்கள், மனைவி, பிள்ளைகள். இன்னைக்கு என்ன நடக்குது? இந்த காலத்துல பெற்றோரை முதியோர் இல்லத்துல போய் தள்ளி விடுறது ரொம்ப சுலபமாயிட்டு. தயவு செய்து சொல்லுவேன், அப்படிப்பட்ட சாபத்துக்கு ஏதுவான காரியத்தை யாரும் செய்யாதிருங்கள். அல்லேலூயா. நாங்க சிட்டில இருக்கோம் பிரதர். வயசானவங்களை பார்த்துக்கிட்டு எங்களால் இருக்க முடியல, அதனால தள்ளி கொண்டு போய் எங்கேயாவது சேர்த்து நாங்கள் நல்ல விதத்தில் அவங்கள பராமரிக்கிற இடத்துல தான் வைக்கிறேன்னு சொல்லாத. அந்த பெற்றோரின் உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும் என்பதை கர்த்தர் அறிவா. அல்லேலூயா. இன்னைக்கு துணிகரமாய் பிள்ளைகள் பெற்றோரை புறம்பே தள்ளி விடுகிறார்கள். ஏன்னா ரூபாய் கொடுத்துட்றேன், காசு பணத்துக்காக உன் பெற்றோர் இயங்கவே இல்லை. உன் அன்புக்காகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். முதியோரை அற்பமா எண்ணாதிருங்கள், முதியோரை அற்பமா எண்ணாதிருங்கள். சகோதரிமார்களுக்கு சொல்லுவேன், கணவனுடைய பெற்றோரை கனம் பண்ணுங்கள். சகோதரர்களுக்கும் சொல்லுவேன், உங்கள் மனைவியின் பெற்றோரை கனம் பண்ணுங்கள். யாரையும் அற்பமா எண்ணி விடாதிருங்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்பா. உன்னை ஆளாக்குறதே உன்னுடைய பெற்றோர் தான். ஆனா நடக்கிறது என்ன? நம்ம பெரிய ஆளாயிட்டோம், வயசானவங்களை போட்டு உள்ள வச்சுக்கிட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ பண்றோம். அல்ல, அது உனக்கு நீ விதைக்கிறாய்.
ஒரு நாள் கட்டாயம் நீ அறுவடை செய்துதான். அல்லேலூயா. யாரையும் கைவிடாத, யாரையும் அற்பமா எண்ணிராத. ஆனா இங்க பாருங்க, ஆபிரகாம் செய்ய வேண்டிய நிலை, ஏனென்றால் அவன் செய்த தவறான காரியம், அதனால அனுப்பிவிட்டா. அவ அழுகிறா. அழுத உடனே அவளுக்கு என்ன நடக்கிறது? தூதன் வந்து கேட்கிறார், பயப்படாதே, உனக்கு என்ன சம்பவித்தது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுகிற காரியம் 18வது வசனத்தை வாசிப்போம். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய சாதியாக்குவேன். என்ன சொல்றா தூதன்? ஆகாரே, ஏன் இப்படி அழுதுகிட்டே கிடக்கிற? பிள்ளை சாகாது. நீ என்ன செய், இந்த சூழ்நிலையை விட்டு எழும்பு. கரமுயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லணும். நம்பிக்கை கைவிடப்பட்ட சூழ்நிலையே புலம்பிக்கிட்டு இருக்காம அதை விட்டு எழும்பு. ஃபெயில் ஆயிட்டியா படிப்புல, அதுலேயே கடந்து அழுதுகிட்டு இருக்காத, அதை விட்டு எழும்பு என்கிறார் என் ஆண்டவர். நீ எழும்புனா போதும், உனக்காக ஊற்றுக்களை ஆண்டவர் தோன்ற பண்ண போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீ எழும்பினால் அற்புதம் நடக்கும். நீங்கள் எழும்பினால் இருக்கிற அந்த சூழ்நிலையின் புலம்பலின் அனுபவத்தை விட்டுவிட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று அந்த பிள்ளையின் கையை நீ பிடித்து தூக்குவாயானால் கர்த்தர் பெரிய காரியங்களை, அற்புதத்தை செய்வதை உன் கண்கள் காணும். நாம் விசுவாசிப்பவர் இன்னார் என்றறிவோம். முற்று முடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். முற்று முடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். சிங்கத்தின் வாயை அடைத்திடுவோம் விசுவாசத்தால். மரணமானாலும் துணிந்து நிற்போம் விசுவாசத்தால். சிங்கத்தின் வாயை அடைத்திடுவோம் விசுவாசத்தால். மரணமானாலும் துணிந்து நிற்போம். தலைக்கு மேல கைத்தறி. நாம் விசுவாசிப்பவர் இன்னார் என்றறிவோம். நாம் விசுவாசிப்பவர் Glory. இன்னார் என்றறிவோம். முற்று முடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். முற்று முடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். நாம் விசுவாசிப்பவர் இன்னார் என்றறிவோம். நாம் விசுவாசிப்பவர் இன்னார் என்றறிவோம். முற்று முடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். முற்று முடிய நம்மை இயேசு காத்திட வல்லவர். அவ எழுந்து பிள்ளைய கையில தூக்கும் போது கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்தா, நீரூற்றை கண்டா. அல்லேலூயா. தண்ணிக்காக அழுதவளுக்கு, பிள்ளை உயிர் போதேன்னு அழுதவளுக்கு ஒரு ஊற்றையே உண்டு பண்ணின தேவன். அல்லேலூயா. நான் இருக்கிற சூழ்நிலையை விட்டு எழும்புற ஆண்டவரே, கை உயர்த்தி சொல்லுங்க. இருக்கிற சூழ்நிலையை விட்டு, சூழ்நிலையே பார்த்து பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்கிற நிலையில இருந்து நான் எழுந்து வருகிறேன் ஆண்டவரே. நான் எழுந்து வருகிறேன். மோவாப்ல இருந்து பெத்லகேமுக்கு நகோமி எழுந்து வந்தது போல ஆண்டவரே, இருக்கிற மோசமான சூழ்நிலைகள், கைவிடப்பட்ட நிலை, சாகிறதுக்கு ஏதுவான சூழ்நிலைகளையே பார்த்தது போதும். நான் எழுந்து எனக்கு எதிரே கர்த்தர் வைத்திருக்கிற ஜீவனை அனுபவிக்கும்படி நான் புறப்படுகிறேன். அல்லேலூயா. நீ எழுந்தா கர்த்தர் அற்புதம் செய்யறதை பார்க்க முடியும். நீ விசுவாசத்தோடு கல்லை புரட்டுங்கள், அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. நீ எழுந்து என்ன செய்யணும்? கல்லை புரட்டணும். ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். கைவிடப்பட்ட சூழ்நிலையில் அழுது கொண்டிருந்த அந்த ஆகாரின் கண்ணீரை துடைத்த கர்த்தர் உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர், நீ அழ வேண்டாம்.
அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டா, அழ வேண்டா, அதிசயம் செய்திடுவார். இரண்டாவதாக 1 சாமுவேலின் புத்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவள் போய் மனம் கசந்து, அவள் போய் மனம் கசந்து, மிகவும் அழுது, மிகவும் அழுது, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். என்ன நடந்துட்டு? அன்னாளுக்கு நிந்தனை, பிள்ளை இல்ல, பிள்ளை இல்லைன்னு சொல்லி பெண்ணினாள் நிந்திக்கிறாள். அன்னாளுக்கோ என்ன இல்லை? பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை. அந்த நாட்கள்ல பிள்ளை இல்லைங்கிறது ஒரு பெரிய சாபத்துக்குள்ளானதாய் நினைப்பார்கள். பக்தியுள்ள பெண் தான், ஆண்டவரை நேசிக்கிற பெண் தான். ஆனா வாழ்க்கையில என்ன இல்லை? அருமையான தெய்வ பிள்ளையே, நானும் ஆண்டவருக்கு பக்தியா தான் நடக்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமா தான் இருக்கிறேன். ஆனாலும் ஏன் என் வாழ்க்கையில இன்னும் அற்புதம் இல்லை? கலங்காதே. அன்னாளை போல நிந்தனை வந்தாலும் இயேசுவே நீர்தான் என் தெய்வம், இயேசுவே நீர்தான் என் தெய்வம், இயேசுவே நீர்தான் என் தெய்வம், இயேசுவே நீர்தான் என் தெய்வம். என்ன நிந்தனை வந்தாலும் அவர்தான் என் தெய்வம் என்று நீ நின்று பார். உனக்கான அற்புதத்தை தேவன் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். யாரோ நிந்திச்சிட்டாங்க பிரதர், சொல்லு தாங்க முடியல, சொல்லு கொல்லுது. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம், சொந்தம் பந்தங்கள் மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். கரங்களை உயர்த்தி அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே, அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். கைகளை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தோரா சீஷராகுவோம், சிலுவை சுமந்தோரா சிஷ்யராகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். 2 கைகளை அசை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
கண்ணீரோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன் மீது கர்த்தருடைய கரம் அமருவதாக. இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோர்ந்திடும் நேரத்தில் உம்மை அல்லாமல் சார்ந்திட யாரும் இல்லை. கண்ணீரின் பாதையில் உம்மை அல்லாமல் தேற்றிட யாரும் இல்லை. கைகளை உயர்த்தி எல்லாரும். அழுதிட பலன் இன்றி தவித்திடும் நேரத்தில் எங்கு நான் சென்றிடுவே. அழுதிட பலன் இன்றி எங்கு நான் சென்றிடுவே. அப்பாவும் பாதத்தில் என் முகம் பதித்து இதயத்தை ஊற்றிடுவே. அப்பாவும் பாதத்தில் முகம் பதித்து இதயத்தை ஊற்றிடுவே. இதயத்தை ஊற்றிடுவே. நிந்தனையின் பாதையிலே அன்னாள் போய் அழுகிறாள். ஏலி பார்க்கிறான். ஏலி பார்வைக்கு அன்னாள் ஒரு போலி போல தெரிகிறாள். இவ எதுக்கு குடித்து போட்டு வந்தால் அழுகிறாளா அப்படின்னு. ஆனா அவளோ கர்த்தருடைய சந்நிதியில் தன் இருதயத்தை ஊற்றி விட்டாள். இருதயத்தை ஊற்றினதோடு மாத்திரல்ல, ஒரு அர்ப்பணம் செய்கிறா. நீர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க ஆண்டவரே, அந்த பிள்ளையை கொண்டு போய் எல்லா எதிரிகளுக்கு முன்னாடி நான் காமிச்சு பெரிய கம்பீரமா நிற்பேன் அப்படி சொல்லல. எனக்கு ஒரு பிள்ளையை தாங்க, அவனை உமக்கே தருவே. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அர்ப்பணித்தால் நீ எழுந்தா அற்புதம் நடக்கும். இரண்டாவது, நீ அர்ப்பணித்தால் அற்புதம் நடக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. என் கண்ணீர் துடைக்கப்படும். கர்த்தரை தவிர அடைக்கலம் இல்லை. கர்த்தரை தவிர உன்னை புரிந்து கொள்ள இந்த உலகத்துல யாருமே கிடையாது. கர்த்தரை தவிர உன்னை அறிந்து கொண்டவர்கள் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. உலகம் உன்னை வித்தியாசமா பார்க்கும். உன்னை இருக்கிற வண்ணமாக பார்க்கிறவர் என் தேவாதி தேவன் ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். லூக்கா எழுதின நற்செய்தி 7வது அதிகாரம் 13வது வசனம். 7:13. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி தொடர்ந்து வாசிக்கலாம். கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். கிட்ட வந்து பாடையை தொட்டார்,
உட்கார்ந்து பேசினார். கிட்ட வந்து பாடையை தொட்டார். மரித்தவன் உட்கார்ந்து பேசினார். விதவையின் கண்ணீரை கண்டார். மனதுருகி அழாதே என்றார். விதவையின் கண்ணீரை கண்டார். மனதுருகி ஓடி சென்றார். கிட்ட வந்து பாடையை தொட்டார். மரித்தவன் உட்கார்ந்து பேசினார். கிட்ட வந்து பாடையை தொட்டார். மரித்தவன் உட்கார்ந்து பேசினார். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார். எல்லாம் செய்ய வல்லவர். இயேசு வாழ்கிறார். எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே. உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, திகையாதே. உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். விதவையின் கண்ணீரை கண்டார். மனதுருகி அழாதே என்றார். விதவையின் கண்ணீரை கண்டார். மனதுருகி அழாதே என்றார். கிட்ட வந்து பாடையை தொட்டார். மரித்தவன் உட்கார்ந்து பேசினார். கிட்ட வந்து தொட்டார். மரித்தவன் இப்படி கைகளை அசைத்து வாழ்கிறார். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார். எல்லாம் செய்ய வல்லவர். ஓ வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார். எல்லாம் செய்ய வல்லவர். கலங்காதே, திகையாதே. கண்ணீர்கள் துடைக்கப்படும். கலங்காதே, திகையாதே. கண்ணீர்கள் துடைக்கப்படும். கணவனும் இறந்துட்டான், இப்ப மகனும் இறந்துட்டான். அழுகிறாள் விதவை. அவ இயேசுன்னு கூப்பிடல, இயேசுவிடத்துல கொண்டு வரல. ஆனா அவளுடைய உடைந்த உள்ளம் இயேசுவை அவள் அருகில் கொண்டு வந்தது. கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல நோயோ என் உள்ளம் உடையவே செய்யாது பிரதர். கடப்பாறையை வச்சு உடைச்சாலும் என்ன செய்யாது. உடைந்த உள்ளத்துக்கு, நொறுங்குண்ட ஆவிக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. உடைந்த உள்ளத்து மேலதான் கிருபை வருங்க. இருமாப்பா இதயத்தை கடினமா வச்சிருந்தா கிருபை கிடைக்காது. அல்லேலூயா. இருதயம், அதனால தான் தாவீது சொன்னா, இருமாப்பு இதயத்தில் இல்லை, செருக்கும் பார்வையில் இல்லை. என் இதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமையானதும் அல்ல. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? எதை குறித்தும் இருமாப்பு இருக்கக்கூடாது. நான் எவ்வளோ படித்தவன் தெரியுமா? எனக்கு எவ்வளோ சொத்து இருக்கு தெரியுமா? நான் எவ்வளோ பணக்காரன் தெரியுமா? இதெல்லாம் இருந்துச்சுன்னா இது இருக்கும், அவரு இருக்க மாட்டார். அல்லேலூயா. நீ ஒண்ணுமே இல்லாம உன் இருதயம் மாத்திரம் நொறுங்குண்டதா இருந்துச்சுன்னா உனக்கு கர்த்தர் சமீபமா நிற்பார். உன் இருதயம் நொறுங்குண்ட இருதயமா இருந்துச்சுன்னா நீ உன் மாமியார்கிட்ட சண்டை போட மாட்ட. அல்லேலூயா. மாமி சண்டை போட்டாலும் நீ அமைதியா போயிரு. இருமாப்பு இருந்துச்சுன்னா பதிலுக்கு பதில். குடும்பத்தில் இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பத்தில் சமாதானம் இல்லை. காரணம், நீ பெரியவனா நான் பெரியவனா? அவங்க சொல்லி நான் கேட்கணுமா, இவங்க சொல்லி நான் கேட்கணுமா? அதான் இயேசு சொன்னார், நீ
மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டீர்கள்? பிரவேசிக்க மாட்டீர்கள். சின்ன பிள்ளை என்னதான் திட்டுனவங்க அடிங்க, அடுத்து கொஞ்ச நேரத்தில் நம்மள்கிட்ட வந்துடும். அது உள்ளத்தில் என்ன இருக்காது? இருமாப்பு இருக்காது. என் அருமை தேவ பிள்ளையே, அவளுடைய உடைந்த உள்ளம் அவரை அருகிலே கொண்டு வந்து அழாதேன்னு சொன்னதோடு மாத்திரம் அல்ல, அற்புதம் செய்ய வைத்தது. இன்னைக்கு என் வாழ்க்கையில கண்ணீர் துடைக்கப்படணுமா? இந்த 3 காரியத்தை மறந்துடாதீங்க. இருக்கிற சூழ்நிலையே பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்கிற நிலையை விட்டு நான் எழுந்து வருகிறேன் ஆண்டவரே. 2வது, நான் அர்ப்பணிக்கிறேன். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கே சொந்தம். 3வது, என் உள்ளம் உடைந்த உள்ளமா இருக்கட்டும். யாரை குறித்து கசப்பு, மேட்டிமை, பெருமை எல்லாம் வெளியே. பிறரை குறித்த கசப்பான எண்ணங்கள், பிறரை குறித்த இவங்க அப்படி இவங்க அப்படி குறை பார்க்கிற எண்ணங்கள், இதெல்லாம் நமக்கு வேண்டாம். புதிதாய் பிசைந்த மாவு, அப்படித்தானே சொன்னார் பவுல். துப்பரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத மாவோடு பண்டிகையை ஆசரிக்க கடவுள். துர்க்குணம் பொல்லாப்புங்கிற புளித்த மாவை என்ன செய்? புறம்பே தள்ளு. அதெல்லாம் இருதயத்தை கடினமாக்கிடும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உனக்கு தூரமாக்கிடும். நீ நொறுங்குண்ட இருதயம் இருந்தா உன் பக்கத்தில் அவர் வாசம் பண்ணுவார். ஏசாயால அதுதான் சொல்றார், பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் நான் வாசம் பண்ணுவேன். பரிசுத்த ஆவியை பெற முடியலையே, இருதயம் உடைக்கப்படல. ஒரு தம்பி பரிசுத்த ஆவியவே பெறல. என்னைக்காவது நீ ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய அன்பை நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீராவது வந்திருக்காப்பா அப்படின்னு கேட்டா, ஒரு நாள் என் கண்ணில் இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வந்ததில்லை. உள்ளம் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டு அது வழிந்தோடுவதாக. ஒரு ஆமேன் சொல்லுங்க. உம் அன்பால் என்னை நிரப்பும், உம் அன்பால் என்னை நிரப்பும், உம் பாசம் மட்டும் என்னை தேற்றிடும், உம் பாசம் மட்டும் என்னை தேற்றிடும், உம் அன்பால் என்னை Thank you, Jesus. Hallelujah. இருக்கிற நிலையை விட்டு எழும்பி கர்த்தரிடத்திற்கு ஓடி வா. அவர் உனக்கு முன்னே வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்க வேண்டும். இருக்கிற நிலையிலேயே இருந்து அழுதுகிட்டு இருக்காம, ஆகாரே எழுந்து வா, எழுந்து வா, அற்புதத்தை காண்பாய். அன்னாலே அர்ப்பணத்துக்குள்ளே வா, அற்புதத்தை காண்பாய். விதவை பெண் அவ அழுதா, இதயம் உடைக்கப்பட்ட நிலை. 3 காரியத்தை மறந்துடாதீங்க. வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்க வேண்டுமா? சூழ்நிலையை விட்டு, இப்ப இருக்கிற எதிர்மறையான சூழ்நிலையை விட்டு என் கர்த்தருக்காக நான் எழும்புகிறேன். நிந்தனையின் பாதையில் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். 3வதாக, என் இதயம் கடினமா இருக்கவே கூடாது. வலது கையை தலை மேல வச்சு சொல்லுங்க, என் ஆவி பணிந்த ஆவியா இருக்கணும், உடைந்த ஆவியா இருக்கணும், உடைந்த உள்ளமா இருக்கணும், கடினமா இருக்கவே கூடாது. அப்படியே சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில் உங்க அற்புதத்தை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. என்ன தடைகள் இருந்தாலும் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். இன்னைக்கு வந்த நீ வெறுமையாய் அல்ல, கர்த்தருடைய மகிமையால் நிரப்பப்பட்டிருக்கிறாய். கர்த்தருடைய கிருபையினால் நிரப்பப்பட்டிருக்கிறாய். அவருடைய வார்த்தையின் சம்பூர்ணம் உன் மேல இறங்கி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா
எல்லா சூழ்நிலைகளால் நான் கட்டப்பட்டு என்னை நானே கட்டி கொண்டு உட்கார்ந்து கிடக்க மாட்டேன் ஆண்டவரே. எல்லாவற்றை விட்டு எழும்பி வருகிறேன் ஆண்டவரே. தூசியை உதறுகிறேன், வல்லமையை தரித்து கொள்ளுகிறேன், அலங்கார வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளுகிறேன். விருத்த சேதனம் இல்லாதவனுக்கு இனி என் வாழ்க்கையில இடம் இல்லைன்னு சொல்றவங்க கை தட்டி நல்லா கர்த்தரை சந்தோஷமா கம்பீரமா ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இருக்கிற எல்லா சூழ்நிலையை விட்டு எழும்புகிறேன். யார் என்னை எந்த அளவுக்கு நிந்திச்சாலும் கேவலமா பேசினாலும் பரவாயில்ல, நான் அண்ணால போல உங்க சமூகத்துல வந்து விழுந்து என்ன அர்ப்பணம் பண்ணிருவேன் ஆண்டவரே. மாம்சத்தோடு ரத்தத்தோடு நான் போராடவே மாட்டேன். மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராட மாட்டேன். யார் என்ன எந்த அளவுக்கு என் தலை மேல நடந்து போக விரும்புகிறவர்கள் நடந்து போகட்டும் அப்பா. நீரோ என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீர், என் பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணுவீர். ஸ்தோத்திரம். உடைக்கப்பட்ட இதயம் விதவை, அவ கூப்பிடாமலேயே போய் அற்புதம் செய்தீங்களேப்பா. என் இதயத்துல எந்த பெருமையும் இருக்கவே கூடாது ஆண்டவரே. ஆயுள் அர்ப்பணமா இது மாறட்டும். கை உயர்த்தி சொல்லுங்க, எந்த பெருமையும் எனக்குள்ள இருக்கவே கூடாது. மேட்டிமையான ஊழியத்தில் பயன்படுத்தப்படுகிற விதமோ, அல்லது உனக்கு நல்ல படிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ, அல்லது நல்ல வசதிகளை கொடுத்திருக்கிறார், வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறாரு, எதை குறித்து நான் பெருமை பாராட்டவே கூடாது. என் மேன்மை பாராட்டல் எல்லாம் இயேசு 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 ஒருவர் மாத்திரமே. Thank you Jesus. உம்மை தானே பற்றி கொண்டேன், உம்மை தானே பற்றி கொண்டேன், உம் தோளில் அமர்ந்து விட்டேன். நான் உம் தோளில் அமர்ந்து விட்டேன். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே, உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே உலகத்தையே மறந்து விட்டேன், இந்த உலகத்தையே மறந்து விட்டேன். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன். ஆர்வமுடன் நாடுகிறேன், நான் ஆர்வமுடன் நாடுகிறேன். உயிர் வாழும் நாட்களெல்லாம், உயிர் வாழும் நாட்களெல்லாம், உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம் நாமம் சொல்வேனையா, நான் உம் நாமம் சொல்வேன். கடைசியா கைகளை அசைத்து, கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கர்த்தர் கரம் பிடித்து